மீன் 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 வா என்ன வெயில் அடிக்குதுப்பா. மீன் 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 எப்பா நில்லுப்பா, ஆள் நிக்கிற தெரியலையாக்கு. எப்ப பார்த்தாலும் பைக்க பிடிச்சி இழுக்கிறேன். ஆனா பயில்வானா அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் வெயில் காலமே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள உயிர் போகுதேப்பா. என்ன கோப்பையோட ரெடியாவே நிக்கிறியா? கோப்பையா சட்டி? சரி, ஈஸ்டர் கொண்டாடுறதுக்கு சரி வரல, இன்னும் 4 நாள் ஆச்சு. ஏன் வரல? ஊருக்கு போயிட்டுமா? ஊருக்கா? யாரோட? மாமியார் ஊருக்கு போயிட்டுமா? மாமியார் ஊருக்கு. சரி, உனக்கு மீன் மறுவிருந்தா? சரி சரி, அதான் ஆள் 1 கிலோ வெயிட் போட்ட மாதிரி கிலோ. சரி, அதை எடுத்து காட்டுங்க. எந்த மீன்? கெளுதா? கெளுது பாட்டியம்மா கேட்டிருக்காங்க. ஊடி சூப்பர். நண்டு, அட்டா களி நண்டு திருக்க சூப்பர் மீனியா. இது கஞ்சிக்கு சூப்பராக இருப்பான், இவன் ரசத்துக்கு சூப்பராக இருப்பான், இவன் குழம்புக்கு சூப்பராக இருப்பான், இவன் அவியலுக்கு. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி கொண்டு வரீங்க இப்படி? ஆனால் இந்தாருங்க, நான் ரேட்டு போடுறேன். சரி சரி, கெளுதை வந்து உங்கள் பாட்டிகிட்டே கொண்டு கொடுத்துக்குங்க. இந்த நண்டு, இந்த ஊடி, திருக்கா இதை மட்டும் ரேட்டு பேசி திருக்க வந்து குழந்தை பத்தவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க. அப்போ ஏன்ப்பா கொண்டு வரிய? பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுதுல. குழந்தை பத்தவனு சொல்லிட்டீங்க. திருக்கி விட்டுட்டு மற்ற எடுத்துக்கலாம். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். திருக்கையை நீங்கள் அந்த கட்டையை கொண்டு கொடுங்க. இது மட்டும் ரேட்டு பேசி கொடுங்க. நல்லா தான் இருக்கு, பார்த்துக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது திருக்கு. சரி நான் கொண்டு வரேன். சரி, நான் கருவா திருக்கு நல்லா இருக்குங்க. சரி, நான் ரேட்டுக்கு நீ எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ நீ என்ன ரேட்டு சொன்னாலும் நான் எனக்குன்னு ஒரு ரேட்டு வச்சுருப்பேன். ரேட்டை சொல்லுங்கள், பார்த்து உங்கள் ரேட்டை சொல்லுங்கள். ஏன்னா நான் எப்படி ரேட்டு நான் சொல்லணும்னா, ஒரு ஊழி 30 ரூபா மணிக்கு 3 ஊழி 90 ரூபா. களி நண்டுனால போனா போட்டு 100 ரூபா, 190 ரூபா. இந்த ப்ளூ கிராப் இது ஒரு 10 ரூபா, 200 ரூபா. 200 ரூபா 2000 ரூபா மீன் 200 ரூபா சொல்ற. 2000 ரூபாயா? ஆமா, இது 2000 ரூபா. 2000 ரூபா மீன் இது. எனக்கு தெரியுமியா, பாவம் புள்ள குட்டிக்காரன், நான் எதுக்கு சங்கடப்படுத்துவேன்? 1500 ரூபா வாங்கிக்கிறீங்களா? சரி, 1500. ஓகே 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 ஓகேண்ணா. இப்படின்னா இது என்னது பைசா? அது என்னது பையா? பானிபூரி கேட்ட மாதிரி எடுத்துகிட்டு வர வேண்டாமா? வீட்டுக்குள்ளே போகணும். ஜிபே எல்லாம் கிடையாது இருக்கு. இப்போ நான் இன்னொரு ஐடியா சொல்லவா? இந்த வெயிலுக்குள்ள மீன் விற்கிறதோட கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வாங்க, அதுவும் விற்கும். ஐஸ் வண்டி எடுத்துகிட்டு வாங்க. ஐஸ் ஐஸு அப்படின்னு சூப்பராக இருக்கும். இங்கே மீன் எங்கே உட்காந்து கூட தெரிய மாட்டேன். அவ்வளோ வெயில் அடிக்கிறான். இதுக்கு தான் மரம் செடி கொடிலாம் வைக்கணுன்றது. எங்கால் கட்டிக்கிட்டு இருக்கா? எங்கால் தானே? ஆமாம், இப்போ என்ன எங்கால் வந்து கட்டிட்டு இருக்கா? உன்னா காக்கா வராதுமா வீட்டுக்கு? இப்போலாம் வருது, காக்கா வருது வீட்டுக்குள்ள, மாடு வர்றான். தீய சக்தி வெளியே போய் நல்ல சக்தியெல்லாம் உள்ளே வருது. அது அண்ணன் தம்பி ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் மாடுலாம் வருது. சொன்னதே புரியல இருக்கு. அண்ணன் தம்பி ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் உங்கள் குடும்பத்தை உள்ளே வந்துடுறேன். சரி, மாடு பண்ணி அவளும் உள்ளே வருதுன்னா அப்போ என்னப்பா? அவங்க வெளியே போனாலும் அண்ணன் தம்பி உள்ளே வந்துடுறேன். பண்ணிலாம் வராது, அவனை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். ஆனால் 2 குட்டி பண்ணி வருவான், அவன் அழகாக இருப்பான் பார்க்குறதுக்கு. அவன் சியாண்டா மணிக்கே குட்டியாக க்யூட்டாக இருப்பான். என்ன சியாண்டா பண்ணி சொல்கிறேன்? பண்ணி இல்லாத அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன் அந்த பண்ணிக்கிட்டிய. சும்மா அதுக்காக பருவத்தில் பண்ணியோட அழகாக இருக்கும். அதை டெய்லி அப்படி தான் சொல்லுவேன். அதெல்லாம் முறைச்சி பார்க்கணும். நீ சியாண்டா அது நீ பண்ணி மாதிரி சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பா. ஊழி கொஞ்சம் குடவுலன்னு தான் இருக்குமோ? அது நைஸான மீன். ஊழி மாவுளா கண்டிப்பாக என்ன போடுவேன் பாருங்க மக்களே. இன்னைக்கு பிடிச்ச மீன் எப்படின்னு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த ஊழியோட மாடலே அப்படி தான். ஆனால் சாப்பிட எப்படி இருப்பாங்க? குழம்புல போட்டோன்னா டைட் ஆயிடுவான். இப்போ தான் ஒரு மாதிரியே தெரியுவான். நோமா குழம்புல போட்டோன்னே இடிக்கிறோம்ல. நிறைய மீன் அப்படி தான் இருக்கும். இந்த கும்பலாலாம் அப்படி தான் இருக்கும், வெட்ட குழம்புலன்னு. ஆனால் குழம்புல போட்டோன்னே விரைச்சிரும். இல்லை, இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. கையிலே மாட்டவா இப்போ ஓகே. பெரும் கால் எப்படி நண்டு உடைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு சிசியன், என்னோட சிசியன். நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு நண்டு உடைக்கிறது எப்படி. அத்தா அலப்பாம ஏற்று கண்ணுக்குள்ள போயிட்டு கண்ணு கம்மியாக பேசணும். கம்மியாக பேசணும். நான் மீனாய கொழுந்த நண்டு உடைக்க ஒரே கூத்து. இந்த 3 நண்டுக்கு என் பேர் எழுதியிருக்கு சரியா? என் பேர் எழுதியிருக்கு. நண்டில் 4 குட்டிஸ் இருக்குன்னா 4 பீஸ் கரெக்டாக. களி நண்டை 4 பீஸ். 5 குட்டிஸ் இருக்குது, 4 தான் போடுறியா? அப்படியே போட்டுடலாம்.
பா சூத்திர மாட்டேன். இனிமேல் நல்லா க்ளீனிங் வேலை இன்னும் இருக்குது ப்ராசஸ். நண்டு மீன் எல்லாத்தையும் கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை மசாலாவும் ஃப்ரை மசாலாவோட பாதி அளவு குழம்பு மசாலா பொடி மசாலா வாங்கணும். ரெண்டையுமே வாங்க இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நண்டு கையை கிழிச்சிருமே பயமாக இருக்கு. என்னக்கா பொல்லாத எனக்கு அப்படியே செதறிட்டேன். தோசைகளை ஆல்ரெடி அடுப்பில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அதுக்கா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் உடனே சுட வைப்பான். நம்ம கையை மட்டும் வச்சு பாருங்கள், கையை வச்சு பாருங்க, வேவி தான் பார்ப்போம். வச்சிரு பரவாயில்லையாம்மா. வச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு வேர்க்க தான் செய்யும். மூஞ்சி துடைக்க வேண்டியதானே? அது பரவாயில்ல. வேலை பார்க்கணும், நீ மட்டும் வேலை பார்க்குறியாக்கு? நான் அப்படியே தான் சொன்னேன், நான் மட்டும் வேலை பார்க்குறேன். வேலை பார்த்தா வேர்க்கு தானே அம்மா செய்யும். ஐயோ நான் வேறு மீன்லாம் சொல்லலை. எடுத்து சண்டையில் துடுறாரு. நான் சண்டை போட மாட்டேன். எங்கள் மாமாவுக்கு பேர் என்ன தெரியுமா? உண்மையாக நாரதர் தான். நாராயணன் சகுனியா? ஆமாம், நாரத வேலை கூட நன்மையில் முடியும் சொல்லுவா. இது சகுனிலே முறை பிதுக்குற மீன் எதுவுமே பண்ணலைங்க. இருங்க அழகு பவுஸாக பண்ணி வச்சுக்க. பிதுக்குனா பூசம் பண்ணி போடுறோம், பவுஸுக்காக போடுறேன். துணி கஞ்சி ஊற்றுறோம், சீனி வர கப்பு பொடிச்சு சூப்பராக இருக்குங்க. கஞ்சி எடுத்து ஒழிச்சு வைக்கணும். மஸ்தாடி இப்போ மரிதாஸ் வந்து கஞ்சி இருக்கான்னு பார்த்துக்கோமா? நானா நண்டை வேற பொறிக்கணுமே எடுத்து. முன்னாடி கொத்தனாச்சுன்னா வேலை பார்த்தேன். ஏங்கா ஊற்றிக்கிட்டே இருக்கேன், மசாலா வைக்கிறேன்க்கா. இது என்னடா இது கொடுமையாக இருக்கு. புதிய கண்ணீர் மீன் வெந்துட்டு கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். வேணான்னு கொடுங்க. எக்கா மோனிசாக்கா மலையில் வந்து பயில்வான் அக்காவுக்கு பயில்வான் நண்டு. ஆமாம் நான் அக்கா கனி நண்டு. ஆனால் 50 பேரை அடித்து தூக்கிடுவேன் பயில்வான். உண்மையாகவே நண்டு பொரிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கு. அவனை பின்னாடி சாப்பிட்டுக்கலாம். ஏன் நண்டு மட்டும் பொரிச்சா டேஸ்ட் வந்து 4 மணி குடிக்குது? கீழே வைவனிய யார் எடுத்துகிட்டு போகிறா? அந்த கையில் வந்து இந்த கையில் வந்து நண்டு மட்டும் டீசன்ட் பார்த்து சாப்பிடணும்னா சாப்பிட முடியாது. 2 கையுமே யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வாழை மீன் சாப்பிட்றது அப்படி தான்.
உங்களுக்கு வச்சு விடுதா வரமாட்டுக்கு நானும் எடுத்து காட்டிடலாம் எடுக்க முடிய மாட்டேங்க. இந்த சைடு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். இதுதான் எடுத்துட்டு ஒரு வழியாக சடையை எடுத்து விட்டு காஞ்சன மாதிரி சாப்பிட்றானா மணிப்படத்தில் படி வைப்பாங்களே அதுக்கு எச்சு ஊறிட்டு என்ன சாப்பிடுங்க வெள்ளங்கக்கா அவங்க ஊமை வரதான் மௌனம் வரணும். சூப்பராக இருக்கு. நல்லா வெயிலுக்கு ஏற்ற சாப்பாடு. கஞ்சி நண்டு பொரியல் அப்படி மீன் பொரியல் அங்கே வந்து கொத்தவரங்க கூட்டு வச்சு ஒரு ஏற்று இது காம்பினேஷன் தான் வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இவனை சாப்பிட கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்காக ஏற்றிடுவான் கடவுளை. பயிலான உடச்சிட்டியா? இது என்ன நல்லா செம்மையாக இருக்குது சாப்பாடு. களி நண்டு சுடு எங்க வாயப்பர் சுமி எடிட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இருக்குதுலாண்ணா. இதான் எங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையிலே தான் இது பேர் தான் ஐஸ்கிரீம். அடி ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தர மாட்டேன். கீழே ஏதாட்டும் ஐஸ்கிரீமாக செஞ்சுட்டாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா செம்மையான சாப்பாடு. அவங்களுக்கு என்னமோ வெறும் பொறுத்து மீன் தான். அவங்களுக்கு களி நண்டு ஊதா நண்டு எல்லாத்தையும் வச்சு நல்லா ஏற்றிக்கிட்டு இருக்கான். நல்லா சாப்பாடு. 2 கையும் நக்கிட்டு கிடைக்கேன். செம்மையாக இருக்கு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் அக்கா மீனை கிடைக்காங்க. கடைசி ரிவ்யூ கொடுங்க. நல்லாயிருக்கும். சூப்பராக மீன் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? உன்கிட்ட எங்கள் மாமா இன்பத்திനും துன்பத்திനും கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சத்தியவாக்கு வாங்கின பதிலாக சவுண்டாக பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவாக்கு வாங்கியிருக்கேன். என்னவா தாய் சொல்லுங்க எல்லாரும் தின்றது இன்ஸ்டா ஆகிட்டான்.